விளக்கெண்ணெய் ஊற்றினால் நெருப்பு வரும், மண்ணெண்ணெய் ஊற்றினால் நெருப்பு வரும் என்று நினைத்து கொண்டிருந்த மக்களிடத்திலே மனுநீதியை கொளுத்தினாலும் நெருப்பு வரும் என்று ஒரு அறிவிப்பை அவர் சொல்லுகிறார். திரு சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய வரிகள் என்ன தெரியுமா? ஜாதி பேதம் இல்லை பாப்பா, அதில் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றுதான் அவர் எழுதியிருந்தார். அவாவா ஜாதி அவாவா வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம சமத்தா இருக்கணுங்கிறது அதனுடைய அர்த்தம். ஜாதிகள் இல்லை அடி பாப்பா என்றெல்லாம் பாடவே இல்லை, குலத்தாட்சி உயர்ச்சி என்றும் பாடவும் இல்லை. திருக்குறளில் இருப்பதை விடவா உங்களுக்கு மிகப்பெரிய மூடநம்பிக்கை பௌத்தத்தில் இருந்து விட போகிறது? எங்கள் குடும்பத்தின் மூத்த விருப்பினர் அன்பிற்குரிய ஐயா SPM அவர்களும், இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் சுபவி அவர்களுடைய பேச்சையும், ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய பேச்சையும், தோழர் மதுர் சத்யா அவர்களுடைய பேச்சையும் கேட்பதற்காக எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் என்னுடைய பேச்சை மட்டுமே கேட்பதற்காக வந்திருக்கும் என்னுடைய அருமை அக்கா வசந்தா ஆகியோர் உள்ளிட்ட, வசந்தா அக்கா உங்களுக்கு யாரும் தெரியும் நினைக்கிறேன், வசந்தா அக்காவுடைய கணவர் தான் அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்கள். அருமை நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே தோழர் இக்லாஸ் அவர்களுடைய இந்த சபாஷ் அம்பேத்கர் என்கிற இந்த நூல் வெளிவருகிறது. அதாவது இங்கே நாம் எதையோ அரசியல் என்று நாம் தினசரி பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லது பேச வைக்கப்படுகிறோம், அல்லது பலரால் தூண்டிவிடப்பட்டு அதை பற்றியே நாம் அரசியல் என்று பேசிக்கொண்டே இருக்க வைக்கப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இங்கே அவர்களால் தூண்டிவிடப்படும் அரசியல், அதை பற்றி அதிகம் விவாதிக்கப்படாத ஒரு அரசியல், தலித் தோழர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட தோழர்களுக்கும் இருக்கும் முரண்பாட்டை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா பெரியார் அவர்களையும் நேரெதிராக நிறுத்தும் ஒரு அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, ஒரு சிற்பியின் செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் கரங்களை காயப்படுத்த வேண்டியது இல்லை, அவன் ஒளியையும் சுத்தியையும் ஒழித்து வைத்தாலே போதும். டாக்டர் அம்பேத்கர் என்கிற அந்த சுத்தியையும் ஐயா பெரியார் என்கிற அந்த ஒளியையும் அவர்கள் களவாட பார்க்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்த புத்தகம் வெளிவருவது மிக மிக காலத்தின் அவசியம் என்று நான் கருதுகிறேன். நேரடியாக செய்திக்கு வருகிறேன். இந்து மதம் தன்னுடைய வர்ணாசிரமம், அதன் வழியாக வந்த ஜாதி படிநிலைகளின் வழியாக பிறவி இழியவை சுமத்தியதைக் கண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்படியாவது இந்த இந்து மதத்தை சீர்திருத்த முடியுமா என்று கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அவர் போராடுகிறார். மகத்குல சத்தியாகிரகம், காலாராம் போராட்டம், இவைகளில் எல்லாம் ஏதாவது இந்த இந்துக்களுக்கு உணர்த்திவிட முடியுமா என்பதை அவர் முயற்சி செய்து பார்க்கிறார். முடியாது என்கிற போதுதான் 1935 இயோலா மாநாட்டிலே நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்கிற அந்த அறிவிப்பை அவர் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு வெளிவந்த போது இந்தியாவை பதறுகிறது. மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிற காந்தியார் உள்ளிட்ட அனைவருமே பதறுகிறார்கள். பார்ப்பனர்கள் உறக்கம் வராமல் தவிக்கிறார்கள். தாங்கள் கட்டி எழுப்பிய அந்த இந்து கோட்டை சரிந்து விடப் போகிறது என்று பதறுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய பரபரப்பை அந்த நூல் ஏற்படுத்துகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆனந்த விகடன், சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் மிக கடுமையாக அதை எதிர்க்கின்றன. காரணம், அவர்கள் இந்த கோட்டையை ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றினால் நெருப்பு வரும், மண்ணெண்ணெய் ஊற்றினால் நெருப்பு வரும் என்று நினைத்து கொண்டிருந்த மக்களிடத்திலே மனுநீதியை கொளுத்தினாலும் நெருப்பு வரும் என்று ஒரு அறிவிப்பை அவர் சொல்லுகிறார். கலங்கி போகிறார்கள். அத்தனை பேருமே கலங்கி போகிறார்கள். காரணம், அதுவரை அவர்கள் ஜாதிக்காக செய்தது எல்லாம் பஞ்சாயத்துக்கள் தான். எல்லாரும் சமமானவர்கள், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது,
எல்லா ஜாதிகளும் ஒன்று, எல்லா ஜாதிகளுமே இங்கே சமமானவைதான் என்கிற அந்த பஞ்சாயத்தை தான் அவர்கள் அதுவரை செய்து வந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு செய்தி, கடந்த சில நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவுக்கு சமமாக ஜாதி ஒழிப்பிற்கு ஒரு மேனிஃபெஸ்டோவை ஒருவர் எழுதிவிட்டதாக எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி என்றும் பாரதியார் என்றும் கடப்பாறை என்றும் அழைக்கப்படும் திரு சுப்பிரமணிய அவர்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று எழுதிவிட்டார் என்று அது ஒரு மேனிஃபெஸ்டோ போல அவர்கள் பேசுகிறார்கள். அருமை நண்பர்களே, திரு சுப்பிரமணிய அவர்கள் அந்த பாடலை அப்படி எழுதவில்லை. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சுப்பிரமணிய அவர்கள் அதை எழுதவே இல்லை. 1913 வருடம் அவர் துவங்கிய ஞானபானு பத்திரிகையில் 1915 வருடம் இந்த பாடல் வெளிவருகிறது. அந்த பாடல் வெளிவந்த போது திரு சுப்பிரமணிய அவர்கள் எழுதிய வரிகள் என்ன தெரியுமா? ஜாதி பேதம் இல்லை பாப்பா, அதில் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றுதான் அவர் எழுதியிருந்தார். அது 1917 வருடம் நெல்லையப்பர் பதிப்பிலே அது பதிப்பிக்கப்பட்ட போது ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதியதாக அது பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் திரு சி.டி. விஸ்வநாதன் என்று பாரதிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக சொல்லப்படும் ஒரு எழுத்தாளர் 16 தொகுதிகளாக பாரதியின் படைப்புகளை காலவரிசையில் தொகுத்திருக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய 20வது தொகுதியிலே இந்த செய்தி இருக்கிறது. இதை நான் சொன்னால் ஏதோ இவன் இட்டு கட்டுகிறான் என்று சொல்லுவீர்கள். இந்த செய்தி பார்ப்பனர்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதத்திற்கு அடுத்தபடியாக 5ஆம் வேதமாக கருதக்கூடிய துக்ளக்கிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் மாதா, பிதா, குருமூர்த்தி, தெய்வம் என்று வணங்கக்கூடிய அந்த குருமூர்த்தி அவர்களுடைய இந்த சோகால்டு கேள்வி பதில் பகுதியிலே வந்த செய்தி. இதை யாருமே மறுக்க முடியாது. அது வந்த நாள் 2018 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. துக்ளக்கை எடுத்து பாருங்கள், இந்த செய்தி இருக்கும். அவர்கள் சொன்னால், அதுவும் திரு சுப்பிரமணியை பற்றி அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். பிகாஸ் பிளட் இஸ் திக்கர் தென் தி வாட்டர். இப்படித்தான் இங்கே, அதாவது ஜாதி பேதம் இல்லை பாப்பா, அதில் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றால் அது ரொம்ப ரொம்ப வெஜிடேரியனான ஒரு பாட்டு. அவாவா ஜாதி அவாவா வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம சமத்தா இருக்கணுங்கிறது அதனுடைய அர்த்தம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்றெல்லாம் பாடவே இல்லை, குலத்தாட்சி உயர்ச்சி என்றும் பாடவும் இல்லை. இப்படித்தான் இங்கே ஜாதியை எப்படி ஒழிப்பது என்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் டாக்டர் அம்பேத்கர் அந்த வெடிகுண்டை வீசுகிறார். இந்தியாவே பற்றி எரிகிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஈரோட்டில் இருந்து ஃபிடில் வாசித்தார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மட்டும்தான் அது புரிந்திருந்தது. உடனடியாக ஒரு தந்தி அடிக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு. உங்களுடைய இந்த முடிவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் முடிவை எந்த காரணம் கொண்டும் மாற்றி விடாதீர்கள். அடுத்து சொல்லுகிறார், அவசரப்பட்டு விடாதீர்கள். குறைந்தது ஒரு 10 லட்சம் பேரையாவது மதம் மாற்றுகிறது. இதில் நான் ஆச்சரியப்படுவதற்கும் நான் விதந்து சொல்வதற்கும் என்ன செய்தி இருக்கிறது சொன்னால் அந்த தந்தியின் செய்தி அல்ல. அந்த தந்தியே ஆச்சரியம். நீங்கள் ஒரு செய்தியை அவர் வந்த உடனே ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம், நிதானமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம், அல்லது ஒரு தலையங்கம் எழுதியிருக்கலாம் ஒரு வாரம் கழித்து. தந்தியின் அருமை இந்த தலைமுறையினருக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. த ஸ்விஃப்ட் முத்தம் என்பது நின்று நிதானித்து யோசித்து கொடுப்பதல்ல, எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் முத்தம். ஐயா பெரியார் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறிவுக்கு செய்த எதிர்பாராத முத்தம் அந்த தந்தி, த ஸ்டோலன் கிஸ். அவருக்கு மட்டும்தான் அது புரிந்திருந்தது. சில செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும் அருமை நண்பர்களே. டாக்டர் அம்பேத்கர் ஏன் மதமாற்றம் செய்கிறார், ஏன் மதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மதம் என்பது மனிதனுக்கு அவசியம் என்று நம்புகிறார். ஆனால் அந்த மதம் என்பது கடவுள், ஆன்மா, சொர்க்கம், நரகம் சம்பந்தப்பட்டது அல்ல. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை ஒரு ரிலிஜியஸாக அவர் பார்க்கவில்லை, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டாக
ஒரு சோஷியாலஜிஸ்டாக, பிலசாபிக்கலாக மதத்தை அணுகிறார். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடிய அந்த 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 பவர் அந்த மதத்திற்கு மட்டும்தான் இருக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். நம்முடைய சிந்தனை என்பதே அந்த மதத்தால் உருவாக்கப்பட்டது என்று அவர் நம்புகிறார். அப்படிப்பட்ட சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த மதம் நமக்கு பிறவி இழிவை சுமத்தியதோ அந்த சிந்தனை அகற்றப்பட வேண்டும். அதனை இன்னொரு மதம் தான் செய்ய முடியும் என்று அவர் உளவியல் ரீதியாக அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். நாம் நினைப்பது போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து தப்பி ஓடிப்போய் வேறு மதத்திற்கு சேரவில்லை. மிக கவனமான ஒரு பார்வை இது. இந்து மதத்திலே கொடுமைப்படுத்துகிறார்கள், நான் வேறு மதத்திற்கு போகிறேன் என்று அவர் போகவில்லை. இந்த மக்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் போகிறார். வாக்களிக்கப்பட்ட நிலம் நோக்கி காலகாலமாக அடிமைப்பட்டு கிடந்த எகிப்து மக்களை அழைத்து கொண்டு மோசஸ் போகிறார். கடவுள் அளித்த வாக்களிக்கப்பட்ட அந்த நிலம் நோக்கி. மோசஸ் அவர்கள் நினைத்திருந்தால் கடவுளை வேண்டி நேரடியாக நான் வாக்களிக்கப்பட்ட நிலத்திற்கு எங்களை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று அவர் கேட்டிருக்கலாம். அந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் சிந்தனைகள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் காலகாலமாக அவர்களுடைய மூளையை கட்டி பிணைத்திருந்த அந்த சங்கிலிகள் அறுபட வேண்டும். புதிய தேசத்திற்கு போகும்போது அவர்கள் சுதந்திர மனிதர்களாக போக வேண்டும் என்றுதான் மோசஸ் அவர்களை எல்லாம் த கிரேட் எக்ஸோடஸ் என்று சொல்கிறோமே, அவர்களை வழிநடத்தி கூட்டி போகிறார் அவர். அப்பொழுதுதான், அதனால்தான் அவர் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 10 கட்டளைகள், அவர்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய அந்த கட்டளைகளை அவர் வழங்குகிறார். இந்தியாவிற்கு கிடைத்த மோசஸ் டாக்டர் அம்பேத்கர். அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொல்லுகிறார். தன்னை ஒரு மோசஸாகவே அவர் கருதி கொள்கிறார். இது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வரிகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது திஸ் இஸ் நாட் an act of cowardice. இது ஒரு கோடை, நான் மதம் மாறுவது என்பது கோடைத்தனமான செயல் அல்ல. திஸ் இஸ் நாட் an act of escapism. நான் தப்பித்து போகவும் இல்லை. திஸ் இஸ் நாட் an act for entertainment. தப்பி ஓடிப்போய் வேறு ஒரு மதத்திலே அங்கே இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களையோ இல்லை தியானங்களிலோ ஈடுபடுவதற்காக நான் மதத்தை மாறிக்கொள்ளவில்லை. திஸ் இஸ் an act of wisdom என்று சொல்லுகிறார். மை கன்வர்ஷன் இஸ் an act of wisdom என்று சொல்லுகிறார். This is the first case in the history of genuine conversion என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எதற்காகவும் மதமாற்றம் நடந்திருக்கும், எதற்காக வேண்டுமானாலும் ஆனால் ஒரு விடுதலைக்கான ஒரு மதமாற்றம் இந்த உலகம் இப்பொழுதுதான் முதலில் பார்க்க போகிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே நண்பர்களே, இந்த வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். இது வெறும் மதமாற்றம் அல்ல. திஸ் இஸ் டாக்டர் அம்பேத்கர்ஸ் கன்வர்ஷன். டாக்டர் அம்பேத்கரின் மதமாற்றம். சரி, ஏன் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறார்? மதம் மாறுவது என்று முடிவு செய்துவிட்டார், ஏன் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறார்? மிக முக்கியமான கேள்வி. காரணம், பௌத்தத்தில் தான் கடவுள், ஆன்மா, சொர்க்கம், நரகம் இது எதுவுமே கிடையாது. கடவுளின் இடத்திலே அது அறத்தை வைக்கிறது. மிக முக்கியமாக பௌத்தம் மனிதனுக்கும் கடவுளுக்குமான உறவுகளை அது பேசவே இல்லை. அது மனிதனுக்குமான உறவுகளை பேசுகிறது. எந்த இந்து மதத்தில் there is no social cement. மனிதர்களை ஒட்டக்கூடிய ஒரு பசையே இந்த இந்து மதத்தில் இல்லை. there is no consciousness of kind. அன்பு செலுத்தக்கூடிய அந்த சிந்தனையை இந்த மதத்தில் இல்லை என்று இந்து மதத்தை அவர் வரையறுக்கிறார். ஆனால் பௌத்தத்தில் அனைத்துமே இருக்கிறது. அது மனிதனுக்குமான உறவுகளை அது பேசுகிறது. இந்த இடத்தில் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை மதம் என்பதே என்றே அவர் அழைக்கவில்லை, தம்மா என்று அழைக்கிறார். மதம் என்பது விதிகளால் ஆனது. நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் உனக்கு நரகம், இதை செய்தால் உனக்கு இதை நீ செய்ய, இந்த ஜாதிக்காரன் இதை செய்யலாம், இந்த ஜாதிக்காரன் இதை செய்யக்கூடாது என்பது தி ரூல்ஸ். ஆனால் பௌத்தம் என்பது பிரின்சிபிள்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகளால் ஆனது என்பதால் தான் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறார். இப்பொழுது அடுத்து ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, நாம் அனைவருக்குமே எல்லோருக்குமே எழும். நமக்கு பொதுவாகவே பௌத்தம் என்று சொன்னால் நமக்கு அந்த சிந்தனைக்கு வருவது அந்த பிக்குகள், தியானம், இதுதான் பௌத்தம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக கவனமாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்.
பௌத்தம் என்பது ஒரு 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 கடல் கடல் போல அதனுடைய புத்தருடைய அறிவுரைகள் குவிந்து கிடக்கின்றன. எதற்குமே எழுத்து கிடையாது, அனைத்துமே வாய் வழியாக வந்தவை. இவை அனைத்திலுமே இடையிலே பார்ப்பனர்களின் இடைச்செருகல் இருக்கும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்புகிறார். அதனால்தான் அவருக்கு முன்பாக இருந்த ஹீனாயனா, வஜ்ராயனா இவைகளாம் இல்லாமல் புதிதாக ஒரு பௌத்தத்தை அவர் தோற்றுவிக்கிறார், நவயானா என்கிற பௌத்தத்தை. இது புதிய பௌத்தம் என்று அவர் அறிவிக்கிறார். இது புதிய பௌத்தம். இது இது அந்த புதிய பௌத்தத்திற்காக அவர் ஒரு பைபிளை உண்டாக்குகிறார். இந்த புதிய பௌத்தத்திற்காக ஒரு புதிய நூலை உருவாக்குகிறார். அதுதான் புத்தரும் அவருடைய தம்மமும் என்று சொல்லக்கூடிய புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா. நம் வாழ்க்கையில் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய நூல் அந்த புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா. அதிலே இதுவரை புத்தரை பற்றி சொல்லப்பட்டு வந்த மதம் சார்ந்த இடைச்செருகல்களாக இருந்த அனைத்தையும் நீக்கிவிட்டு புதிய புத்தரை இந்த உலகத்திற்கு காட்டுகிறார். புத்தர் என்று சொன்னால் அவர் திடீரென்று ஒரு நாள் ஒரு நோயாளியை பார்த்தார், திடீரென்று ஒரு நாள் ஒரு வயதானவரை பார்த்தார், அதனால் அவர் ஓர் இரவிலே அவர் நாட்டை விட்டு காட்டுக்கு போனார் என்றுதான் நமக்கு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அனைத்தையுமே தலைகீழாக திருப்பி போடுகிறார். 20 வயதிற்கு மேல் இருக்கும் ஒருவர் அப்பொழுதுதான் முதலாக ஒரு வயோதிகரை பார்க்க போகிறாரா? அப்பொழுதுதான் முதலாக ஒரு இறந்த உடம்பை பார்க்க போகிறாரா? அது பொய் என்று அவர் மறுதளிக்கிறார். புத்தர் போனதற்கான காரணம் மிக முக்கியம். கவனம் நண்பர்களே. என்ன சொல்லுகிறார் என்றால், சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் போர் நிகழ்கிறது. புத்தர் சாக்கியர் ஒரு சத்திரியர், அவரை போருக்கு அழைக்கிறார்கள். நான் போருக்கு போக மாட்டேன் என்று சொல்லி அவர் நாட்டை விட்டு போகிறார். இதிலே முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் என்னுடைய வர்ணத்தின் கடமையை செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது எதிர்த்தாற் போல் இருப்பவன் உன்னுடைய அப்பனாக இருந்தாலும் பாட்டனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனை கொல், உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னது பகவத்கீதை. அந்த வர்ண கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னது பகவத்கீதை. வர்ண கடமையை செய்ய மாட்டேன் என்று வெளியே போனவன் புத்தன் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார். அவர் வெளியே போகும்போது நடு இரவிலே அவர் போகவில்லை. புத்தரும் அவர் தம்மமில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார், அவர் நடு இரவில் போகவில்லை. மக்கள் எல்லாம் வழி அனுப்ப அந்த மகான் போகிறார் என்று அவர் எழுதுகிறார். ஆன்மாவை, அதாவது டாக்டர் புத்தரும் தம்பத்தில் மறுபிறப்பு என்ற ஒன்றை புத்தர் சொல்லியிருக்கவே, அதாவது மனிதர்கள் இறந்து மறுபடியும் பிறக்கும் இந்து மதம் சொல்கிறது. அந்த மறுபிறப்பு அதனை உறுதியாக புத்தர் சொல்லியிருக்க மாட்டார் என்று அவர் நம்புகிறார். காரணம், ஆன்மா என்ற ஒன்றே இல்லை என்று அவர் புத்தர் நம்பியவர். எப்படி அந்த ஆன்மா மறுபடியும் பிறக்கும் என்று அவர் நம்ப முடியும்? மறுபிறப்பு எது பிறக்கும் என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விளக்குகிறார். அது ஒரு மிகப்பெரிய விளக்கம். ஆனால் இந்து மதம் சொல்கிற அந்த மறுபிறப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பிக்குகள் என்று சொன்னால் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று இதுவரை பௌத்தம் சொல்லிக் கொண்டு வந்தது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார், பிக்குகள் என்றால் மக்களிடம் செல்ல வேண்டும், அவர்கள்தான் பிக்குகள் என்று எழுதுகிறார். நீங்கள் கேட்கலாம், இப்படி தன்னுடைய இஷ்டப்படி அவர் அந்த பௌத்தத்தை எழுத முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் நண்பர்களே, பௌத்தம் மற்ற மதங்கள் எதையும் பேசாத ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியது. த மாடர்னிட்டி, அறிவியல் பேசியது. அது அறிவியலுக்கு மறுப்பான மதமாக அது இல்லை. தட் இஸ் நாட் ஆன்டி சயின்டிஃபிக். சரி, அதில் என்ன சயின்ஸ் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். என்ன பெரிய அதில் சயின்ஸ் இருக்க, தோழர் பேசியது போல் அதில் ஏதாவது சயின்ஸ் இருக்கிறதா என்று கேட்கலாம். இல்லை, அதில் ஒரே ஒரு செய்தி தான் அனைத்து அறிவியலுக்குமே அடித்தளம். அது எதுவும் நிலையானது அல்ல, எதுவும் மாறும் என்பதுதான் பௌத்தம். அதுதான் அறிவியல். அதைவிட பெரிய அறிவியல் இருக்க முடியாது. உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதுவும் சனாதனம் இல்லை என்று சொன்னது பௌத்தம். அதுதான் மாடர்னிட்டி. டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் இணையும் புள்ளி அந்த மாடர்னிட்டி தான். இந்தியாவிலே அந்த நவீனத்துவம், அந்த மாடர்னிட்டி என்பதை அதற்கு உதாரணமாக நீங்கள் எந்த தலைவர்களையுமே காட்ட முடியாது. They understood what is modernity. இந்த தேசத்திற்கு தேவை மாடர்னிட்டி என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்
ஒரு மனிதன் அறிவியல் பூர்வமான ஒரு மனிதனுக்கு ஒரு மதம் ஒன்று தேவை என்று சொன்னால் அது பௌத்தமாகத்தான் இருக்க முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். நீங்கள் கேட்கலாம், தன்னுடைய விருப்பத்திற்கு அவர் இப்படி பைபிளை எழுதலாமா என்று கேட்கலாம். அதுதான் இந்த கேள்வியில் ஆரம்பித்தோம். முடியும், அதைத்தான் பௌத்தம் அனுமதிக்கிறது. எதுவும் நிலையானது அல்ல. நீங்கள் நம்முடைய அறிவுப்படி, நம்முடைய சிந்தனைப்படி அதை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுகிறேன். தாமஸ் ஜெஃபர்சன் என்பவர் அமெரிக்காவினுடைய 3rd பிரசிடென்ட். 1801 1809 வரை தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் தான் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பைபிள் ஒன்றை வாங்கினார். அதிலே புதிய ஏற்பாட்டை எடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே தான் இயேசு வருவார். அவர் நம்பினார் வரலாற்றில் இருந்த இயேசு என்பது வேறு. ஆனால் இவர்கள் இடைச்செருகளாக அதையும் இதையும் சேர்த்து 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 இயேசுவை ஒரு கடவுளாக மாற்றிவிட்டார்கள் என்று நம்பி ஒரு பைபிளை வாங்கி புதிய ஏற்பாட்டை வாங்கினார். புதிய ஏற்பாட்டை எடுத்தார். உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பார்த்தவர்கள் 4 சீடர்கள் தான். மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான். இந்த 4 பேர் தான் இயேசுவை நேரடியாக பார்த்து எழுதியது. அதனால் அந்த 4 சாப்டரை மட்டும் எடுக்கிறார். அதில் என்ன செய்கிறார், இயேசுவை பற்றி இந்த மந்திரதந்திர கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நீரிலே நடந்தது, அப்பத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது, தண்ணீரை வைனாக மாற்றியது என்கிற அந்த கதைகளை எல்லாம் ஒரு சிசர் எடுத்து வெட்டுகிறார். எதுவெல்லாம் ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு புரட்சிக்காரன் இயேசுவை காட்டுமோ அந்த பகுதியை மட்டும் வைத்து வெட்டிய பகுதிகளை தூக்கி போட்டு புதிதாக ஒரு பைபிளை உருவாக்குகிறார். அந்த பைபிளுக்கு பெயரே தாமஸ் ஜெஃபர்சன் பைபிள். இன்றைக்கும் அந்த பைபிள் இருக்கிறது. என்னிடம் கூட ஒரு பைபிள் இருக்கிறது. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பகவத்கீதையில் செய்ய முடியுமா? மனிதத்தன்மையற்ற, அதாவது அன்பை மட்டுமே போதிக்கிற மனிதத்தன்மையற்ற அந்த செயல்களை எல்லாம் நான் வெட்டி ஒரு பகவத்கீதையை எடுத்து வெட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த பகவத்கீதையை பிரிண்ட் செய்த அந்த பிரிண்டிங் பிரஸ் தவிர எதுவுமே மிஞ்சாது. அதுவும் கூட கீதா பிரஸாக இருந்தால் அதுவும் மிஞ்சாது. அதுவும் மிஞ்சாது. முடியும். அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் செய்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பௌத்தம் அது ஒரு விடுதலை இறையியல். தட் இஸ் a liberation theology. அது விடுதலை பேசிய இறையியல். அது ஒரு லிபரேஷன் தியாலஜி. நான் முதலில் சொன்னேன், மதமாற்றம் என்பது அது ஒரு சாதாரண மதமாற்றம் அல்ல, டாக்டர் அம்பேத்கரின் மதமாற்றம் என்று. இது டாக்டர் அம்பேத்கரின் பௌத்தம். இது டாக்டர் அம்பேத்கரின் மதமாற்றம். இது டாக்டர் அம்பேத்கரின் பௌத்தம் என்கிற அந்த உண்மையை, அந்த 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 உள்ளார்ந்த அந்த உண்மையை இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி தன்னைத்தானே உரித்து கொள்ளும் வெங்காயம் எதற்குமே இங்கே புரியவே இல்லை. நான் வெங்காயம் என்று சொல்வது நான் ஐயா பயன்படுத்தி அந்த பிலசாபிக்கல் டேர்ம்ல சொல்றேன். யாருக்குமே அது புரியவில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த செயல் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் புரிந்தது. அதனால்தான் பர்மாவிலே அந்த பௌத்த மாநாட்டிற்கு ஐயா பெரியாரையும் அழைக்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஒன்றாக கூட போகவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இருவரும் ஒன்றாக பர்மாவிற்கெல்லாம் போகவில்லை. அவர்கள் ஒரு 28 நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பௌத்த தலைவர்களை மட்டும்தான் அவர்கள் அழைக்கிறார்கள் பர்மாவிற்கு. அதிலே ஒருவர் ஐயா பெரியார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா பெரியார் அவர்கள் பர்மாவிற்கு ஏதோ அத்தோ சாப்பிட போனார் என்று. நோ, அவர் ஒரு உண்மையான பௌத்தராக டாக்டர் அம்பேத்கரின் பௌத்தத்தை உணர்ந்தவராக இருக்கிறார். அது அடிஷனல் செய்தியில் பல பேர் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா பெரியார் அவர்கள் ஒரே ஒரு திரைப்பட விழாவில் மட்டும்தான் கலந்து கொண்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் பூலேவை பற்றி ஒரு படம் அங்கே வடநாட்டிலே எடுத்தார்கள். ஆத்ரே என்பவர். அந்த படத்தின் துவக்க விழாவிற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு திரைப்பட விழா, ஐயா பூலேவை பற்றிய ஒரு திரைப்படம். So that is Dr. Ambedkar's conversion and that is Dr. Ambedkar's Buddhism. இந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே இருப்பவர்களுக்கு புரிவது மாதிரி சில செய்திகளை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். சாஃபிஸ்ட்ரி என்று ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு. சாஃபிஸ்ட்ரி என்று சொன்னால் அந்த கேள்வி நியாயம் போலவே தெரியும். ஆனால் உள்ளே புகுந்து பார்த்தால் அதில் ஒன்றுமே இருக்காது, அர்த்தமற்றதாக இருக்கும். நாமெல்லாம் நாத்திகர்கள். நமக்கு எதற்காக மதம்? இப்படித்தான் இங்கே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மிக நியாயமான கேள்வியை போல நமக்கு தோன்றும். இப்பொழுது சில பேர் கேட்கிறார்கள், சாஃபிஸ்டிக்கு மிகச் சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரியாரா வந்து எங்களை படிக்க வைத்தார்?
எங்கள் அப்பனும் ஆத்தாலும் ஆட்டு மாட்டை விற்று தானே படிக்க வச்சாங்க. மிக நியாயமான கேள்வி. இட்ஸ் வெரி லாஜிக்கல் கொஸ்டின். பெரியார் என்ன அவருடைய சொத்தெல்லாம் விற்றா படிக்க என்னையும் கூட எங்களுடைய பேரன், என்னுடைய அப்பா அம்மா அவர்களுடைய ஆட்டு மாட்டை விற்றுத்தான் படிக்க வைத்தார்கள். ஆனால் ஆட்டு மாட்டை விற்று படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்க வைத்தவர் தான் பெரியார். அவர் படிக்க வைக்கவில்லை, லாஜிக்கலாக வந்து நினைக்க பெரியார் என்பது ஒரு சிந்தனை. அது இங்கே சிந்தனையில் இருக்கிறது. இஸ் நாட் அ மேன் ஆஃப் டூயிங். அவர் என்ன பிலாந்திரபிஸ்ட்? அவர் எல்லாத்துக்கும் வந்து இஸ் நாட் அ மேன் ஆஃப் டூயிங், இஸ் அ மேன் ஆஃப் பீயிங். அதுதான் ஐயா பெரியார். அப்படி ஒரு கேள்வி, நாத்திகர்களுக்கு எதற்காக மதம்? நாத்திகர்களாக இருந்து கொண்டு எதற்காக நீங்கள் பௌத்தத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அருமை நண்பர்களே, ஒன்று தெரியுமா? நாம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் நாத்திகர்கள் தான் இருக்கிறோம். நாத்திகத்தை நம்மளுடைய வீட்டிலே இருப்பவர்கள் கூட நம்மால் கடத்த முடியவில்லை. காரணம், அங்கே அவர்களுக்கு மதம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அவர்களுக்கு பல ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதற்கெல்லாம் அவர்களுக்கு மதம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. கடவுள் இருக்கிறார் என்பதற்காக அல்லது மதம் இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நம்பவில்லை. மதம் ஒன்று தேவைப்படுகிறது. தங்களுடைய பல சிந்தனைகளுக்கு எங்கே கொண்டு போய் இறக்கி வைப்பது என்பதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். நம்மால் அவர்களை கூட நாம் நாத்திகர்களாக மாற்ற முடியவில்லை. நான் ஒன்று கேட்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நாத்திகர்கள் தான். ஆனால் ஊருக்குள்ளே போய் பார்த்தால் இன்னும் நிறைய நாத்திகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு திராவிட அந்த ஐடியாலஜியோடு இயங்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சரி, நம்மை விட்டு விடுங்கள். தமிழ்நாட்டில் உண்மையை பேசுவோம். நாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை நாத்திகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஓட்டு போடுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆனால் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்று. பெரும்பாலும், இஃப் நாட் ஆல், பெரும்பாலும். ஜாதி வேண்டாம் என்று சொல்கிறவர்களால் அல்ல நண்பர்களே, ஜாதியே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு தான் திராவிட ஐடியாலஜி என்பது நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கும். அவர்களுக்கு ஜாதி இல்லை, அவர்களுக்கு திராவிடம் புரிகிறது. இல்லை இல்லை, நாங்கள் நம்பவே மாட்டோம், அதிலே மிக பல மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, சொர்க்கம் ஏதோ ஒன்றை சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள். இது ஐயாவுடைய அந்த துணியிலேயே கேட்கிறேன். திருக்குறளில் இருப்பதை விடவா உங்களுக்கு மிகப்பெரிய மூட நம்பிக்கை பௌத்தத்தில் இருந்து விட போகிறது? திருக்குறள் இல்லாத மூடி நம்பிக்கையா? அதில் மறுபிறப்பு இல்லையா? கடவுள் இல்லையா? என்ன இல்லை? ஆனால் அதை நாம் உலக பொதுமறை என்று பேசிக் கொண்டிருக்கோம். தட்ஸ் அப்சர்ட். அது உலக பொதுமறை ஆக முடியாது என்பது வேறு. ஆனால் திருக்குறளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறோம். அதற்கு ஒரு தமிழ் பெருமை அதற்குள் நமக்கு இருக்கிறது. பௌத்தத்தை அழகாக நாம் நிராகரிக்கிறோம். அருமை நண்பர்களே, உங்களுக்கு புரிவதுமாக ஒன்றே ஒன்றை சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நாத்திகர்களை காட்டிலும் மிகப்பெரிய நாத்திகராக நான் கருதும் ஒரு மனிதனுடைய வசனத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கோயிலில் மதத்தில் குழப்பம் விளைவித்தார். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது, மதம் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவர் குழப்பம் விளைவித்தார். ஈழத்திலே அவ்வளவு படுகொலைகளையும் செய்தது பௌத்தம் தானே? உண்மைதான். ஆனால் அது அரசியல் ஆதிக்க பௌத்தம். எங்கள் டாக்டர் அம்பேத்கர் தந்தது விடுதலை இறையியல். அது விடுதலை இறையியல். ஒருவேளை நாளைக்கு ஈழத்தில் எங்களுடைய மாவீரர்கள் உறங்கும் கல்லறைகளை எல்லாம் இடித்துவிட்டு விகாரைகள் கட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கையில் புத்தரும் அவர் தம்மை கையில் வைத்துக்கொண்டு, ஒரு கையிலே மனதிலே டாக்டர் அம்பேத்கரின் விடுதலை இறையியலை ஏந்திக் கொண்டு மீண்டும் அந்த இடத்தில் எங்கள் மாவீரர்கள் உறங்கும் வரை நாங்கள் தான் போராடுவோம். 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலி என்று வார்த்தையை பேசினாலே தூக்கி உள்ளே போட எங்கள் அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். எங்கள் குடும்பத்தினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அதுக்காக அவர்கள் பாடுபட்டவர்கள். அப்பொழுது விடுதலை புலி என்று பேசினாலே
உள்ளே தூக்கி போடுவார்கள். மான தமிழச்சியின் பால் குடித்த மறவர்கள் பலர் அப்பொழுது போயஸ் தோட்டத்தின் திரைச்சீலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். ஆவின் பால் குடித்த காரணத்தால் நானும் அண்ணன் சுபவி அவர்களும் 1.5 வருடம் சிறைக்குள் இருந்தோம். அப்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையுமே எங்களை பற்றி எழுதாது, எங்கள் விடுதலைக்காக எந்த பத்திரிகையுமே எழுதாது, யாருமே பேச மாட்டார்கள். ஆனால் எங்கள் விடுதலைக்காக தொடர்ந்து, நன்றியோடு கூறிக்கொள்கிறேன், தொடர்ந்து குரல் கொடுத்தது பௌத்தத்தை தன் அடித்தளமாக ஏற்றுக்கொண்டிருக்கும் தலித் முரசு மட்டும்தான். அது பௌத்தத்தில் தான் இயங்குகிறது. அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் இறந்தபோது யாருமே செய்து கூட வெளியிடவில்லை. அதனை தன்னுடைய உள்பக்கத்திலே முழு பக்கத்தில் வீர வணக்கம் என்று போட்டது எங்கள் தலித் முரசு தான். ஈழத்திலே அந்த ஐநா சபை வெளியிட்ட அந்த அறிக்கை, நவி பிள்ளை அவர்களுடைய அறிக்கையை முழுக்க தமிழில் மொழிபெயர்த்து போட்டது தலித் முரசு தான். பௌத்தத்தை அடித்தளமாக கொண்ட தலித் முரசு தான். நாத்திகத்திற்கும் அருமைநண்பர்களே, நாத்திகத்திற்கும் பௌத்தத்திற்கும் சண்டையிட வைக்காதீர்கள். இரண்டும் அழகாக ஒரு இடத்தில் இணையும். இரண்டும் இணையும் புள்ளிகள் மிக அழகானவை. புத்தரும் அவர் தம்மமும் என்கிற அந்த நூலை தயவு செய்து வாசியுங்கள். இந்த ஜாதியை அழித்து ஒழிக்கும் என்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூலை இரண்டையும் வாசியுங்கள். ஏன் அப்பொழுதுதான் தெரியும் ஏன் புத்தரின் பிறந்த நாள் அன்று பிள்ளையார் சிலை உடைக்கப்பட்டது என்று. அது இரண்டும் ஒரு இடத்தில் இணைகின்ற அருமை நண்பர்களே, தோழர்களே. வரலாற்றிலே சில சொற்றொடர்கள் இருக்கும், அது வரலாற்றின் போக்கையே மாற்றிவிடும். யார் தவறு செய்தார்களோ அவர்களை தூங்க விடாது. அந்த சொற்றொடர், ஒற்றை சொற்றொடர் வரலாற்றையே மாற்றிவிடும். இன்றைக்கும் தமிழ்நாட்டை பற்றி மற்ற மாநிலங்கள் எல்லாம் இவர்கள் யார், இவர்கள் நாம் ஒரு மாதிரி சிந்தித்தால் இவர்கள் என்ன ஒரு மாதிரி சிந்திக்கிறார்கள். யார் இந்த மனிதர்கள்? நாம் உள்ளே காலை வைக்க முடியவில்லையே என்று காவி கூட்டம் எல்லாம் கலங்குகிறது. காரணம் ஒரு ஒற்றை சொற்றொடர். நமக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, அகில இந்தியாவிற்கும் இன்றைக்கும் அது ஆழ்மனதில் அப்படியே இருக்கிறது. அண்ணா சொன்னது காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அந்த ஒற்றை சொற்றொடர் வஞ்சகமாக கையெழுத்து போட வைத்து, இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வைத்து, அதன் பின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுதுமலையிலே பேசிய ஒரு ஒற்றை சொற்றொடர், இந்தியாவை நாங்கள் நம்புகிறோம் என்றது. அந்த ஒற்றை சொற்றொடர் பலரின் அந்தராத்மாவை கேள்வி கேட்டிருக்கும், பலரை கூனி கூறுக வைத்திருக்கும். அப்படி ஒரு ஒற்றை சொற்றொடர் தான் இந்த நூலிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய நூலிலே அந்த ஒற்றை சொற்றொடர் தான் பார்ப்பனியத்தை இன்று வரை உறங்க விடாமல் செய்கிறது. அனைத்தையும் பேசிவிட்டு கடைசியில் அவர் ஒற்றை சொற்றொடர் ஒன்று சொல்லுவார், ஐ ஹவ் டிசைடட் டு சேஞ்ச். இந்த முழு புத்தகத்திலுமே அவர் எங்கேயுமே மதம் மாற வேண்டும், பௌத்தத்திற்கு போகல் என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒற்றை சொற்றொடர் தான் வரும், ஐ ஹவ் டிசைடட் டு சேஞ்ச். மாறுவது என்று முடிவெடுத்து விட்டேன் என்று. கலங்கி போனது உலகம். அந்த ஒற்றை சொற்றொடருக்கு அதற்கு சமமாக மிக அழகாக பதிலுக்கு சொன்ன ஒரு ஒற்றை சொற்றொடர் தான் சபாஷ் அம்பேத்கர் என்று. அந்த நூலை இந்த நேரத்திலே கொண்டு வந்த தோழர் இக்லாஸ் அவர்களுக்கு என்னிடமும் ஒரே ஒரு ஒற்றை சொற்றொடர் தான் இருக்கிறது, சபாஷ் இக்லாஸ் ஹுசேன். நன்றி.